குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட வேதவசத்தை நாம் ஞானமாக பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பை என்னவென்று சொன்னால், கண்மலையில் தேன் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஆதரவாக எடுத்துக்கொண்ட வேதவசன பகுதி சங்கீத புத்தகம் 81ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனங்கள் என்ன போட்டிருக்கிறது சொல்லி பார்க்கலாம். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்கிற வசனத்தை அதை பார்க்கலாம். பொதுவாக கண்மலை தேன் என்று பலர்கள் நம்ம பார்க்குறோம். கண்மலை ப்ளஸ் தேன் அப்படின்னா என்ன? கண்மலை என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தேன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரையும் அது குறிக்கிறது. அப்போது கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் வசனம். செய்தி எடுக்கிறதுக்கு என்ன பார்க்குறோம்? கண்மலையின் தேன் சொல்லி பார்த்தோம். அப்போ இன்னைக்கு இந்த செய்தியிலேருந்து ஜனங்களுக்கு தேவன் சொல்ல விரும்புவது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து தேனை போல இருக்கக்கூடிய வார்த்தையையும் ஆவியானவரையும் அவர் என்ன செய்வார்? அவர் அனுப்பி கொடுத்து ஜனங்களை அவர் நிறைவாக மாற்றக்கூடியதாக தான் செய்தியோட காரியம். அதுதான் சாராம்சம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேக பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகள் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நல்ல உணவுகளை கொடுப்பார்கள், பழங்களை கொடுப்பார்கள், சத்தான ஆகாரத்தை கொடுப்பார்கள், இன்னும் தேவையான அநேக போஷாக்குகளை கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதிகமான மதிப்பெண்களை மாணவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறந்த பயிற்சியை கொடுப்பார்கள். ஒரு முதலாளி என்ன செய்வாரா, தொழிலாளிகிட்ட அவர் அதிகமாக உழைப்பை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு நிறைய போனஸ் கொடுப்பாங்க, நிறையா ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, ஊழியை நல்லா சிறப்பாக செய்யணுன்ட்டு நிறைய நன்மைகளை மக்களுக்கு கொடுப்பாங்க. இது போல் அநேகரை உற்சாகப்படுத்துவதற்கு அநேக விதமான பொருட்களை கொடுத்து உற்சாகப்படுத்துவாங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, வெற்றி பெறணும் அப்படிங்காண்டி அவங்களுக்கு தேவையான குளிர்பானங்கள் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. இது மாதிரி பல விதங்களில் பல நிலைகள் உள்ளவங்க அவங்க நினைச்சுவாங்க, ஜனங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து திருப்தி ஆகுவாங்க. இது உலகத்தில் உள்ள காரியம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் செய்யாமல், உலகத்தார் மாதிரி செய்யாமல், தன்னை நம்பியிருக்கிற பிள்ளைக்கு என்ன கொடுக்குறார் அப்படிதான் பார்க்குறோம். என்ன கொடுக்குறாருன்னா, கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்குவேங்கிறார். கண்மலைனா அவர் தான், கிறிஸ்து தான். அப்போ தேன்னா என்ன? தேனை கொடுப்பேன், திருப்தியாக்குவேன் சொல்ல வர. தேன்னா கர்த்தருடைய வார்த்தையும் ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போது உலகத்தில் ஒருத்தர் இன்னொருத்தட்ட என்னெல்லாம் கொடுத்து திருப்தியாக்கி உற்சாகப்படுத்துகிறாங்களோ, அதை விட மேலான ஒரு சாக்கியத்தை கர்த்தராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையாகிய தேனையும் ஆவியானவரையும் அவர் ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை அந்த நிறைவினால் திருப்தியாக்க விரும்புகிறார். அப்போ அதை நான் விஷயம் சரி, அவர் யாருக்கு இந்த தேனாகிய வசனங்களையும் வார்த்தைகளையும் கொடுத்தார், ஆவியனுடைய நிறைவை கொடுத்தார் சொல்லி எடுத்துக்காட்ட பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். எப்போ? மோசையின் தலைமையில் அவர்களை நினைச்சார், எகிப்து நாட்டிலேருந்து கானான் நாட்டை நோக்கி நடத்தி வரக்கூடிய அந்த பாதையில் கொடுத்தார். இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்களாக, தேவனை விட்டு வழிவிடுகிற ஜனங்களாக, எப்படி வாழ்க்கை முறை வாழ வேண்டும் என்று தெரியாத ஜனங்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு வார்த்தையாகிய தேனை, ஆவியானவருடைய நிறைவாகிய நடத்தலை என்ன செய்தார்? தெளிவாக கொடுக்க ஆரம்பித்தார். எகிப்திலிருந்து வராங்க. எகிப்துனா பாவம், உலகத்தில் ஒத்து போகிற வாழ்க்கை. பாவம் நேர்ந்து அந்த எகிப்து வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றி காண்கிற பரலோகத்தின் வாழ்க்கைக்கு நேரம் நடத்த வராது. மோசை தலைமையை வச்சு நடத்தி வருகிற பொழுது அநேக தேவைகள், அநேக எதிர்பார்ப்புகள் இருந்தது ஜனங்கள் மத்தியில். அவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக போஷித்து கொடுத்தாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அநேக கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, சாட்சிகளை, நியாய பிரமாணங்களை, அந்த தேன் போன்ற கர்த்தருடைய வார்த்தையின் காரியங்களை, ரகசியங்களை ஜனங்களுக்கு கற்பலகைகளிலே எழுதி தேவன் கொடுத்தார். போஷித்தால் அது வேற. கண்மலையின் தேன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவரால் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர்
ஜனங்களுக்கு கொடுத்து திருப்தியாக்கி அவர்களுக்கு நடத்த ஆரம்பித்தார். அப்போ இப்படி தான் வாழணும், இப்படி தான் செயல்படணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள், ஆலோசனைகள், ஒழுங்குமுறைகள் எல்லாவற்றையும் ஒரு கற்பலைகளை எழுதி வார்த்தையாகிய தேனாகிய வார்த்தையை ஆவியானவர்கள் எழுதப்பட்ட அந்த காரியங்களை அப்படி எழுதி மோசையின் மூலமாய் ஜனங்களுக்கு கொடுத்து திருப்தியாக்கினார். வேறு எந்த ஜனத்துக்கும் கொடுக்கப்படவில்லை, வேறு எந்த பிரஜாதிக்கும் கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களுக்கு தேவன் வார்த்தையினால், தேன் என்கிற வார்த்தையினால், ஆவியானவருடைய நடத்தல் என்கிற நிறைவினால் அவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆவியானோட நிறைவுன்னு பார்த்தோம் அப்படின்னா மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அப்படியே இறங்கி முற்படுத்துவதற்கு பாதுகாப்பாக ஆவியானவர் மூலமாய் அவர் செய்தார். நடத்துதலை திருப்தியாக கொடுத்தார். தேனாகிய வார்த்தையை கொடுத்தார், நடத்துதலை கொடுத்தார், ஆவியானவரை கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினார். அவர்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம், முறுமுறுக்கிற போதெல்லாம் அவரை தேற்றி ஆற்றி அரவணைத்து செல்லக்கூடிய விதத்தில் வார்த்தையை கொடுத்து தேற்றினார். அது மாத்திரமல்ல, ஆவியானுடைய நிறைவு கொடுத்து அவரை பாதுகாத்தார், எதிரியை ஜெயித்தார். இப்படிப்பட்ட நிலையில் அவர் கொடுத்து அந்த கண்மலையாகிய கிறிஸ்து, தேனாகிய வார்த்தை, ஆவியானுடைய நிறைவு கொடுத்தார், திருப்தியாகிட்டார். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய நன்மைகளை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மெயினான காரியம், கிறிஸ்துவாகிய கண்மலையாகிய தேவன் வார்த்தையை தேனையும் ஆவியான நிறைவையும் அதே ஜனம் கொடுத்தது போல நமக்கும் கொடுத்து திருப்தியாக போகிறார், திருப்தி ஆகுவா என்பதுதான் இன்றைக்கு செய்தியோடைய காரியம். அவர் சொல்ல வர காரியம் தான். அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாரு, அவங்களுக்கே அவ்வளோ நிறைவாக கொடுத்தது உண்மை என்று சொன்னார். இயேசுவை நம்பியிருக்கிற நமக்கு அவர் அதைவிட அதிகமாக தேனாகிய வார்த்தையை, ஆவியானுடைய நிறைவான நடத்தலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொள்கிற, பார்த்து கொள்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், பிள்ளைகளும் யாராக சொல்லி ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், கல்வியில் சோர்ந்து போயிருக்கலாம், படிப்பு கல்வியில் சோர்ந்து போயிருக்கலாம், குடும்ப விஷயத்தில் உடைஞ்சு போயிருக்கலாம், அல்லது தொழிலில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாருக்கும் மோசம் பண்ணப்பட்டு தனித்து நிற்கலாம். கவலையே படாது. எது வந்தாலும் திருப்தி இல்லையே, ஒரு மன நிறைவாகவே இல்லையே, வெறுமையாக இருக்குதே, ஒரு யோஜனை இல்லையே, சம்பாதிச்சு ஒரு இதுவுமே எடுக்க முடியலையே நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து, கண்மலையாகிய அவர் வார்த்தையாகிய தேனாகிய வார்த்தையும் ஆவியானவருடைய நிறைவையும் கொடுத்து திருப்தி ஆக்குவார். அது நிறைவாக்கப்படும் பொழுது எல்லா குழுவிலும் தானாய் நிறைவாக மாறிவிடும். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு வாய்ப்பிலும் சகோதரர்களும் தேவன் கண்மனையின் தீவினால் நம்மையும் திருப்தியாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு நேராக உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அந்த தேனாகிய வார்த்தையையும் ஆவியானவரையும் அவருடைய நலத்தையும் பெற்றுக்கொண்டு கண்மலையாக இயேசு கிறிஸ்துவுக்குள் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன்.